வாயிலே குத்து விட வேண்டி சொல்லி 3 லட்சம் போச்சாமல 3 லட்சம் போய் தொலையட்டும். காசு பணம் போனா என்ன சம்பாதிச்சுக்க மாட்டி சொல்லி புருஷங்கார போனா எங்கிட்ட இருந்து சம்பாதிச்சு கொடுப்பான். எடுபட்டவள எப்ப பாரு 3 லட்சம் போச்சு 3 லட்சம் போச்சுன்னு சொன்ன மாரி நீ அன்னிலேருந்து அன்னைக்கே கட் பண்ணி விட்டுருந்தானே. நீ எடுபட்டவ மாரி நீ பொல்லாப்புக்கு சண்டை வாங்கிட்டு கிடந்த உன் புருஷன்கிட்ட. இல்லை நான் வந்து ஆளியா இந்த குட்டியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோமா, நான் காசு பணம் தரேன்னு சொல்லுவான். நீ சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு எடுபட்டவ என்ன பேச்சு நிற்கிறா பத்தியா? இப்போ உன் பணம் போச்சு பணம் நான் அத்தனை பணம் இருக்குடட்டி. புருஷனுக்குன்னு நீ பேசுறாளா பார். இதனால தாண்டி உன் புருஷன் இப்படி பொம்பளை கண்டாயிடமா போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டு கிடக்கலாம். எடுபட்டவள ஒழுங்கா புருஷனை வச்சு கையாள முடியல பேச்சு வச்சுட்டு இருக்கா பேச்சு. வர்ற ஆத்திரத்துக்கு பாரு செவனு இருக்க கத்துக்க. நம்மளும் தான் கடை வைக்கிற நம்ம 3 பேரும் ஆளுக்கு 1 லட்சம் போட்டால் போதும் டி. நீ ஒரு ஆளை போடணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னம்மா எப்படி பேசிட்டு இருக்கா பாரு. இந்த கதையை போய் இதுக்கப்புறம் உன் புருஷங்காரங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கால. கேட்டேன்னா ஆமா நான் இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லைன்னு டாலரேட்டை சொன்னாக்கா என்னடி பண்ணுவேன்? எங்கடி போய் வச்சுக்க மூஞ்ச. ஏட்டி ஒரு கதை சொன்னால் இவளுக்கு சுத்தமாக வந்து இவளை புரிஞ்சுக்கவும் மாட்டா, என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டி யோசிக்கவும் மாட்டா டி வச்சையா. சரி அந்த கதையெல்லாம் விடுங்கட்டி. இப்போ இந்த சேர்ந்து இவ பட்டில் நின்று பேசிட்டு இருக்கா. அவள் பேச போக விடாத பேசிட்டு இருக்கிறா இந்த பார்வதி மாடு. அங்கே அவள் புருஷத்தினால டின்னு கட்டிருப்பான் பார்வதி புருஷங்காரனை. என்னமோ அவளை போக விட்டா நம்ம 4 வாரத்தை நறுக்கு தச்சாப்பெல்லாம் கேள்வி கேட்டுட்டு போகலாம். இன்னும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவள் எல்லா கதையும் சொல்லிக்கிட்டே இருக்கா, இவ்வளோ நோண்டிக்கிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் மொத்த கதையும் தெரிஞ்சு இந்த ஊரில் உள்ள கதையெல்லாம். என்ன மாதிரி பண்ணுறாளோ பேரு ஏச்சி இவ்வளோ ஆனால் சும்மா விடக்கூடாது. 2 பேர் சரியான சைக்கோ என்ன அவள் என்னமோ நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டு திட்டிகிட்டே இருக்கா. உள்ளதெல்லாம் கிளறிக்கிட்டே இருக்கா. கிளறட்டும் அப்போ தான் நமக்கும் தேவையானதெல்லாம் கிடைக்கும். ஊருக்குள்ளே போய் பரப்பி விட. இங்கே பாருடி, உன்னை இப்போ விட்டுட்டு போகிறேன், ஆனால் இனி உன்னை சும்மா விட மாட்டேன்டி. கடை சாவியை ஒழுங்காக கொடுத்துரு, இல்லை நான் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் தான் முன்னாடியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கான். என் கடைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னா இவ தான் காரணம்னு. அது இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா உன் புருஷன் தானே அங்கே போய் இன்ஸ்பெக்டரு, அதனால் நான் வெளியூர் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்குறோம். ஏதாவது நீ பண்ண என் உயிருக்கே ஆபத்து. இந்த டயர்னாவளை தான் இருக்குது. எனக்கு என் புருஷனுக்கும் காசு போட்டு முதல்ல கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நாங்கள் பாதி லாபம் பாதி கொடுத்தாச்சு. இவ திரும்ப வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு நான் போய் கேஸ் கொடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். நீ எதுவும் தேவையில்லாத பேசுனா உன்னை என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியாது பார்த்துக்க. உன் புருஷன் என் புருஷனை வச்சு முட்டி தட்டுனா உன்னை தூக்கி கொண்டு போய் வெளியூருக்காரன் வச்சு முட்டி தட்டுவான் பார்த்துக்க. பேச்சு என்னமோ எல்லாத்துக்கும் நான் பைந்தவ கொண்டவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேட்டி. எடுபட்டவள உனக்கு இருக்குட்டி. சாயங்காலமே காலையை வந்து உனக்கு வாட்டி போவாடி இருடி. என்னம்மா பேசுறா பேச்சு. இங்க இருந்து என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா கிளம்பி இப்படி சொல்லிவிட்டேன். நாளையே புருஷனை தூக்கிட்டு போட்டாங்களே ஜெயிலுக்குன்னு நானும் செவனோடு என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு கிடக்கலாம். என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறா பேச்சு. ஒழுங்கா எட்ட ஓடி போயிடு பைத்தியக்காரை. நீ வெளியூரில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு என் புருஷனை வச்சு அதை வாபஸ் வாங்க தெரியாதா? நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை பாரு. என்ன இருந்தாலும் உன்னை அந்த கடைக்கு சும்மா விட மாட்டேன்டி. உன்னை அந்த கடையை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். உனக்கு இந்த ஊருக்காரி எவ கடை வச்சாலும் அவள் கடையை நாசம் பண்ணாமல் விட மாட்டேன் நான். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் கூட வச்ச மத்தியா நான் என்னையே நான் பார்த்துக்கணும். சரி இனிமேல் உங்ககிட்ட பேச வேண்டிய வேலை எனக்கு கிடையாது. நான் கிளம்புறேன். பார்த்தீங்களா அவ என்ன சொல்லிட்டு போறா பத்தியா? இவளையும் வாழ விட மாட்டான். வைக்கிறவை அவளா இருந்தாலும் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போறாள, மிரட்டிட்டு போறாள. வைக்கிறவையாவ வேற நம்ம 4 பேர் தானே எக்கா. ஐயா அப்போ நமக்கும் அவள் இப்படி தான் பண்ணுவா போல் இருக்க. இப்போ நம்ம ஒரு ஐடியா இது பண்ணி பார்வதி கடையா நம்ம வாங்கிடக்கூடாது. 1 லட்சம் தானே போட்டிருக்கிறா. ஆளுக்கு ஒரு 50,000 போட்டு 2 லட்சத்தையும் கொடுத்துவிட்டு நம்ம என் பார்வதி கடையை எடுத்துக்கூடாது அக்கா. இவ இப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் இவ புருஷன் நம்மளை கத்தியை தூக்கிட்டு வந்து குத்த வந்தானே, அதுக்கு பிராய்ச்சித்தமாக இவ பண்ணட்டும். இல்லைன்னா இவ்வளவே பிளாக்மெயில் பண்ணி ஊருக்குள்ளே சிரித்து நாரடிக்க வச்சு இவளை நம்ம கழுமரம் ஏற்ற வேண்டித்தான். ஒழுங்கா கடையை கொடு, இல்லைன்னா செயலுக்கு போடி அப்படின்னு சொல்லி மிரட்டி விடுவோமா? அக்கா பார்க்கா இந்த டயானாக்கு வந்த வாழ்வு போலீஸில் தூக்கி போட்டுருவோன்றால. என்ன மாதிரி திமுரு, கொஞ்சம் திமுறா. அவள் லட்சந்தா அவள் புருஷங்கிட்ட சொன்னா அவ்வளவு தான், உடனே டைவர்ஸ் தான். போய் தொலைது. ஒரு பொம்பளை வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு நிற்கிறோம். என்னன்னா எப்படி பேசிட்டு போகிற பற்றி எடுப்பட்டவ.
ஐயோ எங்க வீட்டு கோழி எல்லாம் போச்சே. ஒரு கோழி 400 ரூபாய்க்கு வித்துச்சே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. எடுபட்டவ எப்படி வந்து என் புருஷனை அடிச்சு இழுத்துக்கிட்டு போக வச்சு என்னைய நடுத்தரில் உட்கார வச்சு ஒப்பாரி வைக்க வச்சு விட்டாலே. இதை கேட்க யாரும் இல்லையா? அட கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. என் கடையெல்லாம் அடிச்சு உடச்சு விட்டாலே. சரி அது கிடக்கட்டும். இந்த ஊருக்குள்ள நான் படாத கஷ்டப்பட்டிருக்கேன். என்னென்னலாம் ஒரு வேலை கஞ்சிக்கு வழி இல்லாத கஷ்டப்பட்டிருக்கேன்னு உழைச்சி முன்னுக்கு வந்ததுக்கு இந்த ஊரில் உள்ளவளுக்கும் பொறுக்கலை, போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கும் பொறுக்கலை. இந்த டயானா மாடு இருக்கிறாளே, என்னை வாழ வச்சு கெடுத்துட்டாளே. கோழிக்கறியை வச்சு நாங்களும் 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் கோழிக்கறி வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு வெட்டி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த எங்களை எப்படி போய் மாட்டி விட்டாளே. அட கடவுளே, ஏதோ ஒரு பழைய கறி அப்படி இப்படின்னு விற்றோம் தான் ஒரு காலத்தில். இப்போலாம் விற்கலை. பாவம் மக்கள் நம்மளை நம்பி வருது. இந்த ஊருக்குள்ளே வேற எங்கேயும் இல்லை கடை. நம்ம நிம்மதியாக நல்லபடியாக கொடுப்போம். நம்மளும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும்லாம் நினச்சனே. இப்படி பண்ணிவிட்டாலே இந்த டயானா மாடு. இது எத்தனை பேர் எத்தனை செருக்கி காதில் விழுந்துச்சோ அவ்வளோலாம் போய் ஊருக்குள்ளே சொல்லி வச்சு இனி என் கடையில் சீல் வச்சிருவாங்களே. இனி என்ன கடையை சீல் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ கோழி எல்லாம் சதறி ஆம்பளை கணக்கில் 8 உதறி தள்ளிவிட்டல. அத்தனை கோழி ரோட்டில் கிடக்கு. எல்லாம் என் புருஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த கோழிவா என் காசெல்லாம் ரோட்டில் போட்டு விட்டாலே. எடுபட்டவ புருஷன் பெரிய போலீஸ்னா கொம்பா முளைச்சிருக்குது. இந்த மாதிரி பண்ணிவிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இப்போவே போகலாம் அந்த சூலாயி வீட்டுக்கு போய் இப்போவே மந்திரம் வைக்கிறான். யாரெல்லாம் என்னை பற்றி பேசினாலோ கொண்டாலுவோன்னு எல்லாருக்கும் மந்திரம் வைக்கிறது தான் வேலை எனக்கு. என் கடையை நான் கட்டி காப்பாற்றுறதுக்கு 18 வருஷம் எத்தனை கஷ்டப்பட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே என் புருஷனை உஷார் பண்ணி எனக்கு கறி ஏற்றிட்டு வர சொல்லி அப்போவே நான் இவ்வளவு கடையெல்லாம் வச்சு ஒரு திறமையாக வீடு கட்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் நல்லது கட்டுது செஞ்சு என் தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து போனா போது நமக்கு அடிமையாக கிடக்குறானே இந்த குள்ள பையன். இவனை கட்டிக்குவோம்னு இவனுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்து 2 பிள்ளைய பத்து பிள்ளைய கொண்டு போய் வெளியூரில் படிக்க வச்சு எம்மோ நல்லது கெட்டது பார்த்து ஆஞ்சி ஓஞ்சி உக்காந்துருக்குறான். இப்படி பண்ணிவிட்டாலே. இது என்னோட 1 வருஷம் உழைப்பா? இது 18 வருஷம் உழைப்பாச்சே. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இவ்வளோ என்னதான் பண்ணுறதோ. இப்போவே கிளம்புறேன் நான். ஐயோ அக்கா, என்ன கைவ சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பாளோ. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் என்ன வேலை? பள்ளிக்கூடம் போவோம், இல்லை சாணி பொறுக்கியிருப்போம், அதுவும் இல்லைன்னா சாணி தட்டியிருப்போம், அதுவும் இல்லைன்னா குளிச்சுட்டு சோறு தின்னுபிட்டு எங்கிட்டாவது சினிமா கொட்டாய்க்கு போயிருப்போம். இவ என்ன அக்கா வாழ்க்கையவே இவ செதுக்கியிருக்காக்கா. இவ பாரு, ஒரு அல்ல கையை பிடிச்சி அவனை லவ் பண்ணுறன்ற பேரில் ஊராக அவனை கோழி ஏற்றிக்கிட்டு வர வச்சுருக்கானே. காசு இல்லாத ஒரு வேலைக்காரனை செட் பண்ணி கடையை ஒன்று வீட்டுக்கு முன்னாடியே போட்டு எப்படி கறிக்கடை வச்சு பொழைச்சிருக்கா பாரு 18 வருஷமா. யா சாமி, ஒரு நாளைக்கே இந்த கோழி கடையில் இப்போவே கிட்டத்தட்ட 20,000 30,000 வருதே. அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபான்னு இப்படி ஏறிக்கிட்டு தானே போணுச்சு. ஒரு நாளைக்கு அந்த காலத்திலே 5,000 விற்றுருந்தான்னா கிட்டத்தட்ட இவ பல கோடிக்கு அதிபதியாக இருந்திருப்பாளே அக்கா. பார்த்துக்க, நமக்கு அடிமையாக இருக்கிறான், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறானுன்னு வேலைக்கு வச்சுக்கிட்டவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டால. தப்பு, நான் சொன்னது தப்பு. காதலிச்சு செட் பண்ணி அவனே வேலை வாங்கி அவனே கட்டிக்கிட்டா பாரு. அந்த மாதிரி திறமெல்லாம் நம்ம ஊரில் யாருக்கு வரும் சொல்லு பார்ப்போம். ஏ சாமி, நம்ம வீட்டில் இருக்க 5 கோடி 10 கோடி 20 கோடின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இவ எத்தனை கோடி பின்னணி வரியில் இருக்கிறாள தெரியலையா? ஏ சாமி.
எப்பா நெஞ்சே படபடங்குது. அதானே விற்று ஊரை அடித்து ஒலையில கொட்டிக்கிட்டவளுக்கு தான் காசு பணம் ருசி ரொம்ப தெரிஞ்சு போயிடுமா. அதனால தான் இவ இப்போ துணி கடையும் வச்சிருக்கிறா. வச்சதில் அதில் பாதி பங்கு அந்த டயானா மாட்டுக்கு போகும்னு அதையும் கட் பண்ணிக்கிறா. அவள் பார்த்து கடையை உதச்சி தள்ளிட்டு போட்டா. புருஷனை தூக்கிக்கிட்டு போயிட்டா லேக்கா. என்ன பின்ன என்ன பின்ன விதை விதைச்சவன் விதையத்தானே அரைப்பான், வினைச்சவன் வினையத்தானே அறுக்கணும். எப்பா என்ன நல்லவ மாரி. சாமி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்டலாம் நம்ம பாரு. எனக்கு நினச்சாலே வெக்க கடா இருக்கு அக்கா. அதான் அக்கா பாரு அக்கா, இவ சொல்கிறது கரெக்டு தான் பாரு. நானு நீனு இவ 3 பேரும் எடுபட்ட பயலவளை கட்டிக்கிட்டு ஒன்றுத்துக்கும் எடுபடாமல் கிடக்குறோம் பாரு. சும்முது சுழிச்சு வச்ச மாரி பாரு. நம்மெல்லாம் மூளை இது ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லாத உக்காந்து கிடக்குறமே. பொம்பளைனா இவ்வளோ மாரி தான்க்கா இருக்கணும். ஏ சாமி என்ன மாதிரி பொம்பளையா இருக்கா. ஏப்பா இந்த மாரி பொம்பளைய நான் எங்கிட்டும் பார்க்கலையம்மா. எட்டி அவள் புருஷங்க நம்மளை கத்தி எடுத்து தொருத்திட்டு விடாம இனிமே அவளை நினச்சிக்கிட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி நிற்கிறீங்கள. நில்லுங்க நான் போய் அவளை என்ன பண்ணுறான்னு மட்டும் பார். எக்கா நான் சொல்லலை, நம்மளகிட்ட மோதுனவங்க யாரும் முன்னேறினதா சரித்திரமே இல்லைன்னு. பாத்தியா இவன் நிலமைய. நேத்தி பட்டாவை தூக்கிக்கிட்டு வாடா வந்து இவ்வளோ குத்துடான்னா பாத்தியா. நம்ம பட்டாவுக்கு கூட வித்தியாசம் தெரியாத பட்டா கட்டை தூக்கிட்டு வருவான்னு தெரியாமலே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பத்தியா. நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது தான் எக்கா நடக்கும். இந்த மாரி நாதாரிக்கெல்லாம் இப்படி தான்க்கா நடக்கும். பாத்திய நல்லவளுக்கு துணை போயிருந்தால் தான் நல்லதாக நடந்திருக்குமே. இப்படி கேடுகட்டவ கூட சேர்ந்து எப்படி வீணா போனாங்க பத்தியா ஊர் உலகத்தில். அந்த ஆள் நம்மளை அது என்ன பெரிய கத்தி ஒரு ஆட்டை ஒரே போடல வெட்டிக்கு கறியாக போட்டிரும்பிருக்கு. அந்த மாரி கத்தியை வச்சுக்கிட்டு எங்கள் 3 பேரையும் கொலை பண்ண சொன்னியட்டி. உனக்கு இன்னைக்கு என்ன நிலமண்டு பாத்தியா. இருக்கட்டும். இதில் வர இவ ஆராய்கிட்ட போகிறாளாம், சூளாய்கிட்ட போகிறாளாம். எவகிட்ட போனாலும் மையம் மந்திரம் வேலை செஞ்சால் எங்களுக்கு என்ன வந்து கிடக்கு. நீ அவளை அழி, அவள் ஒன்று அழிக்கட்டும். அப்போ தாண்டி நாங்கள் முன்னேற முடியும். நாங்கள் ஏதோ ஒரு மூளை முடுக்கில் நின்றுக்கிட்டு துணி கடை போட்டால் நல்ல காசு பணம் கொழிக்கலாமா. நாங்கள் பேசுனது பத்தலை. நீ அங்கே இன்னும் ஒட்டு கேட்ட கதை, உன்னை ஒட்டு கேட்டதை பார்த்தவ எல்லாம் சொல்லிவிட்டாளுவ சாட்சிக்காரிவெல்லாம். எங்களை கெடுக்குன்னு நினச்ச பற்றியா. அதான் 18 வருஷமா நீ போட்டு வச்ச கோட்டை சரிஞ்சு போச்சுடி, சரிஞ்சி. பிரமாதமாக பேசுகிறடி சாயா. உன்னை கொண்டு போய் சீரியலில் நடிக்க விட்டா நெசமாலும் வில்லி மாரியே நடிப்ப போல இருக்கு. நல்லா பேசுகிற, கண்டினியூ பண்ணு. என்ன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன நீனு. சாமி நாங்கள் போட்ட திட்டத்தை நீ போட்டு காசு சம்பாரிச்சடி தீவாளி. அதுமா ஒரு நன்றி இருக்கா எக்கா. நீ ஒரு 50,000 கொடு, நீ ஒரு 50,000 கொடு, நீ ஒரு 50,000 கொடு அப்படின்னு கூப்பிட்டுருந்தா கூட நம்ம 4 பேர் இன்னைக்கு பார்ட்னராக இருந்திருக்கலாம். நீ எவ கூட பார்ட்னராக இருந்தாலும் அவளை 2 வெட்டி விட்டுட்டு தான் நீ ஒண்டியும் வாழன்னு நினைக்கிற பத்தியா. அதுக்கு தாண்டி உன் கறி கடல்லாம் உன் குப்பரை கிடக்கு. பத்தாயிரத்துக்கு எங்களை குத்த வந்த காரணத்துக்கு தான் உன் புருஷங்காரன் போய் செய்யல கிடக்கலாம். செய்யல என்ன பேச்சிய சாமி. நல்லது நினைங்கடி, நல்லது நினைங்க. அப்போதான் இந்த ஊருக்குள்ளே நல்லா வாழலாம். உன்ன மாதிரிலாம் சின்ன வயசில் ஒரு பயலை பிடிச்சி வச்சுக்கிட்டு காதலிக்கிறன்ற பேரில் ஊரா கோழி வாங்கிட்டு வந்து ஓசியில் வேலை செஞ்சவனை நல்ல அடிமை மாரி வேலை வாங்கி காதல்ன்ற பேரில் கடைசியில் வேற அடிமை நமக்கு கிடைக்காது அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு இதுடி. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். கொலை குத்தை ஏமாத்து போர்ச்செடி வேலைலாம். ஒன்னெல்லாம் ஒரு ஆள்னு நாங்கள் பேசிட்டு உன் கடையிலெல்லாம் கறி வாங்கணும் பற்றியா. இந்த நாரி போன புழு வச்ச கறியை விற்று தொலைச்ச பற்றியா எங்களை அடிச்சுக்க முட்டி நல்லா உச்சந்தலையிலேயே. ஏட்டி நடங்கட்டி நல்லா ஊருக்குள்ளே போய் 4 பேர்கிட்ட இந்த கதையை சொல்லி விட்டு இவ கடையில் இனி எவளும் வாங்கக்கூடாது. சாமஞ்சிட்டு மொகரைய பாரு மொகரைய. இங்கே பாருங்கடி, நீங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னோட இதை பற்றி. என் நடத்த நான் ஒருத்தனே விரும்பி ஒருத்தனே கல்யாணம் பண்ணண்டி. அவன் அடிமையாக இருக்கட்டும் கொடிமையாக இருக்கட்டும், உனக்கே நடி வந்து கற்று கிடக்கு. எனக்கும் டயானாவில் நடக்கிற சண்டைக்கு நீங்கள் என்னத்துக்கு வரீங்க. அன்னைக்கே என் புருஷன் மிரட்டினதோட நிறுத்திவிட்டான், தொருத்தினதோட நிறுத்திவிட்டான். உங்களை கத்தியால் சலக்குன்னு குத்தி இருந்தால் நீங்கள் இன்னைக்கு இப்படி பேசியிருக்க மாட்டீங்க. நான் எப்படி உக்காந்துருக்கிறேன், என் கடை போச்சு என் வயிற்றுச்சல்ல வந்து வெந்த புண்ணில் வேலை பார்த்துறீங்களே.
ஓஹோ, நீ பண்ணதை உனக்கு சொல்லி காட்டினாலே உனக்கு அம்மா வேவுதோ? உன் புருஷங்காரன் எங்கிட்ட 4 பேரை கத்திய வச்சு குத்த விட அந்த அப்பளம் எங்கடி போச்சு? நீலாம் பொம்பளையா? என்னை என்ன மடி நீனு? உனக்கு இருட்டி இந்த ஊரு ஃபுல்லாக போய் சொல்லி உன் மானபங்கத்தை வாங்கலை. என் பேர் சொல்லி இல்லடி. என்ன பேச்சு பேசுன சாமி? எங்களை பார்த்து காப்பி அடித்து கடையை வச்சு ஊருக்குள்ளே உள்ள படத்தெல்லாம் ஏமாற்றி விட்டு அதான் உக்காந்துருக்க போகிற நடுத்தரில் மூஞ்சி மொசரி. எக்கா இவகிட்ட பேசக்கூடாது வா எக்கா, இவ சரியான போர் தொண்டி. இங்க பாருங்கடி, தேவையில்லாத பேசுனீங்க. உள்ளதான் இருக்கு அந்த பட்டா, எடுத்தனா கழுத்தை கிழிச்சு விடுவோம். கிழிச்சு ஏன்னா